வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவின் வழியாக நம்ம இதை பதிவு பண்றோம். இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச். விஜயபாஸ்கர் கடந்த முறை வாங்கியதை விட ஒரு வாக்காவது கூட தான் வாங்குவார். விஜயபாஸ்கர் அடிச்சு விளையாட ஆள் கிடையாது. அவருக்கு செல்வாக்கு இருக்கு சார், செல்வாக்கு இருக்கு சார். அவர் சாகுறது வரைக்கும் இந்த தொகுதியில் அவர் தான், விஜயபாஸ்கர் தான் இந்த தொகுதியிலேயே ஜெயிப்பார். மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில குறிப்பா சொல்லணும்னா பொலிட்டிக்கல் கரியர்ல மிக முக்கியமான ஒரு கரும்புள்ளினா இந்த குட்கா. அவர் வீட்டில் ரெய்ட் நடக்கும்போது அவர் ஃபைல் எடுத்து கொண்டு வந்து தூக்கி போட்டாருங்கிற காட்சிகள். இதை வைத்து விஜயபாஸ்கரை நாம் மதிப்பிட்டோம் என்றால் நாம் மிகப்பெரிய ஒரு முட்டாள். விஜயபாஸ்கர் இஸ் a calculative politician because தமிழகத்தினுடைய ஊரக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகளை அவர் மேம்படுத்தியிருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா கிளினிக் அவர் கொண்டு வந்திருந்தார். கடந்த முறை தேர்தலிலே அவர் வென்ற பொழுது ஒரு விமர்சனம் இருந்தது. என்னன்னா, அங்கு மற்ற கட்சியினரை அவர் விலை கொடுத்து வாங்கி விடுகிறார் அப்படின்னு. மாற்று கட்சியினர் மனதிலுமே இங்க விஜயபாஸ்கரை வெல்றது கஷ்டங்க. விஜயபாஸ்கரை இங்க தோக்கடிக்க முடியாது. விஜயபாஸ்கர் தான் இங்க நம்பர் 1 கட்சி சார்பற்ற முறையில் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா திமுக தான் கண்டிப்பா படுத்துக்கிட்டே போன்ட்டு 26,000 ஓட்டு வித்தியாசம் வச்சாரு. இந்த ட்ரிப் 50,000 ஓட்டுக்கு மேல ஜெயிப்பார். அதாவது 5 ஆண்டுகளை நிறைவடையக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் மேல் உச்சகட்டமான வெறுப்பு மக்களிடம் வந்துவிட்டதா என்றால் பிரச்சனையில உருவாக்குறதே டிஎம்கே தான். ஒரு நல்ல ஒரு ரோட்டில் போக முடியலையே, அதை ஏதாவது தட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுவுமே கேட்க மாட்டாங்களே. ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, ஒரு படித்த பொண்ணு, ஒரு 4 மணி நகையை போட்டுட்டு ரோட்டில் ஒண்டியா போயிட்டு வர முடியலையே. திமுக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1500 ரூபாய் பிடிங்கிறாங்கல்ல. எலெக்ஷன் அவர் நிற்கிறப்ப மாசம் கட்ட சொல்லி சொன்னாரு. இந்த முதலமைச்சர் வந்தது இந்த 50,000 தாலி தங்கத்தெல்லாம் எடுத்துட்டாரு. 1000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்திட முடியுமா? நிறைய பிரச்சனைகள் இவங்க வாக்குறுதியை கொடுத்தாங்க. வாக்குறுதியை கொடுத்தது எல்லாம் நிறைவேற்றினாங்கன்னா கண்டிப்பா இல்ல. விஜயபாஸ்கர் இமேஜுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன், விஜயபாஸ்கர் இமேஜுக்கு முன்னாடி விஜயே போய் அந்த தொகுதியில் என்னால் ஜெயிக்க முடியும். விஜயை நாம அண்டர் எஸ்டிமேட் பண்றது மிக தவறான ஒரு விஷயம். எந்தெந்த கட்சிகள்லாம் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அது லாஸே தவிர விஜய்க்கு லாஸ் இல்லை. பாஜகவினுடைய வாக்கு வங்கி என்பது விஜயனுடைய வாக்கு வங்கியோடு எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகிறது இல்லை. ஓகே, அது தனி, இது தனி. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய இந்த எலெக்ஷன் சீரீஸில் விராலிமலை சர்வேவினுடைய முடிவுகளை இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கவிருக்கும், விரிவாக பார்க்கவிருக்கும். இன்னைக்கு அண்ணனோட உரையாடல். வணக்கம். வணக்கம் கிரண். விராலிமலையில் நம்மளுடைய சர்வே முடிஞ்சிருக்கு. அங்கே விஜயபாஸ்கர் அவர்கள் இன்கம்பண்ட் எம்எல்ஏ, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான் இருக்கார். 2011 அதுக்கு முன்னாடி தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறமா 2011, 16, 21 என்று தொடர்ச்சியாக 3 முறை ஜெயிச்சிருக்காரு. விஜயபாஸ்கர் என்று சொல்ல உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? விஜயபாஸ்கர் ரொம்ப ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னு நான் சொல்கிறேன். என்னோட லைஃப்பில் நான் முதல் முறை ஒரு தேர்தல் களம் அப்படிங்கிறது, அதாவது நம்மளோட நினைவில் இருந்து என்னால் மீட்டு சொல்ல முடியும்னா அது 1996. ஸோ 1996 எலெக்ஷன்ஸ் பொழுது கரெக்டாக எனக்கு 10 வயசு. அப்பா திமுக அனுதாபி, திமுக உறுப்பினர். என்னுடைய அண்ணன் இப்போ திமுக கவுன்சிலர். ஆனால் அப்போ அவர் ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்தார். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு ரஜினி ரசிகர் மன்றத்தினுடைய ஒரு கொடி இருக்கும், ப்ளூ ஒயிட் ரெட்டு. அதில் சென்டரில் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு அதில் ரஜினிகாந்தோடைய ஃபேஸ் இருக்கும். தளபதி படத்தோட அந்த ரஜினி திரும்பி பார்க்குற அந்த ஸ்டில் இருக்கும் இல்லையா, அது அதில் இருக்கும். ஸோ இந்த கொடியை எடுத்துக்கொண்டு தமிழ் மாநில காங்கிரசினுடைய கொடி, ரஜினி ரசிகர் மன்றத்து கொடி, திமுக கொடி எடுத்துட்டு அந்த உள்ளாட்சி தேர்தலின் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வென்றதற்கு பிறகு நடந்ததுன்னு நினைக்கிறேன், ஃபைவ் நோட்றாங்க. அப்போ அந்த தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்கு போனது தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் முதலாக பார்த்த ஒரு பிரச்சாரம். அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணோன்னா 1996 அப்புறம் நான் வேலைக்கெல்லாம் போய் படித்து முடிச்சதற்கு பிறகு நான் முதலாக ஒரு தேர்தலில் ஒரு களப்பணிக்காக, அதாவது இந்த எலெக்ஷனில் யூ ஹாவ் டு கோ அண்ட் டூ த ஃபீல்டு சர்வே. இப்போ நீ போயிட்டு வந்திருக்க இல்லையா விராலிமலை தொகுதிக்கு, இதே மாதிரி எனக்கு முதலாக ஒரு வேலை கொடுத்து எனக்கு அனுப்பின தொகுதி விராலிமலை. 2011 எலெக்ஷன்ஸில் நான் விராலிமலை தொகுதியில் விஜயபாஸ்கர் சாரை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக நான் போகிறேன். அது அவருடைய முதல் தேர்தல். ஓகே, நான் ஏற்கனவே இந்த இன்சிடென்ட் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஆமாம், மறுபடியும் நான் சொல்கிறேன். அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நான் அவரை பார்க்கறதுக்கு மீட் பண்ணி அந்த சர்வே கிரவுண்டில் எப்படி இருக்குது, அவருக்கு ஆதரவு, ஓட்டு போடுவாங்களா இல்லையா, இது எல்லாத்தையும் நான் ஸ்டடி பண்ணிவிட்டு, அப்போ இவ்வளோ டிஜிட்டல்லாம் கிடையாது, எல்லாமே மேனுவல். என் கையில் கொஸ்டினர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கொஸ்டினரை நான் அன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளார 100 பேர்கிட்ட நான் ஃபில் பண்ணி வாங்கணும். அந்த தொகுதியை பற்றி குறைவாக சொல்லலை, ஆனால் நான் சந்தித்த 100 பேரில் கிட்டத்தட்ட 90 பேருக்கு எழுத தெரியல, நான் தான் எழுதினேன். ஓகே, அவங்களால சொல்ல மட்டும் தான் முடிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு மேபி நான் வயதானவர்களாக இருந்தாங்களா, கிராமப்புறம், படிப்பறிவு இல்லாத மக்கள், எழுதுவதற்கு தெரியாத மக்கள், கை நாட்டு வைக்கக்கூடிய மக்கள். சில பேருக்கு எழுத தெரிஞ்சாலும் நீங்கள் எழுதுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த டிஜிட்டல் மீடியாவில் மைக் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி ஒப்பீனியன் வாங்குறோம்ல, அதெல்லாம் எனக்கு கிடையாது.
அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கையில் ஒரு ரெக்கார்டர் வச்சிருப்போம். பிகாஸ் நான் இப்போ ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த ரேடியோ ஸ்டேஷனின் சார்பாக தான் இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு போகிறோம். அப்போ வந்து என் கையில் ஒரு ரெக்கார்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த ரெக்கார்டர் வந்து எடுத்துட்டு அந்த ரெக்கார்டரை வந்து போட்டு இப்போ நம்ம கேஷுவலாலாம் எடுக்கணும்ல, அப்படிலாம் எடுக்க மாட்டோம். ரொம்ப ப்ரொஃபஷனலாக ட்ரீட் பண்ணணும். அந்த ரெக்கார்டரை போட்டு நான் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருப்பேன். ஒரு ரெக்கார்டர், ஒரு ஹெட்ஃபோன்ஸு, என்னோட அந்த ஹலோ எஃப்எம்மோட டிஷர்ட்டு, இதுவே அந்த மக்களுக்கு புதுசாக இருந்துச்சு. யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்து ஹெசிடேட் பண்ணி அவங்கலாம் விலகி போகிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு கேட்டு கருத்து கணிப்பு எடுத்து அந்த ஆடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இப்போ எப்படி நம்ம விஷுவல் பண்ணுறோமோ இது அப்படியே ரேடியோவில் ஒரு எபிசோடாக ஹலோ எஃப்எம்ல இப்போ பண்ணிட்டு இருந்தோம். மக்கள் குரலோ இல்லை மக்கள் யார் பக்கம் சம்திங் அந்த மாதிரியான ஒரு டைட்டில். ஸோ நான் வந்து எங்கள் ஹலோ எஃப்எம் ஒரு அந்த ஆம்னி வேன் இருக்கும் இல்லையா, அந்த ஆம்னி வேனில் ஹலோ எஃப்எம் பிராண்டிங் போட்டிருக்கோம். அதெல்லாமே அந்த ஊரில் அப்படியே பார்க்குறாங்க, யாரா இவனுங்க அப்படின்னு. போய் இறங்கி மக்கள் கிட்ட கருத்தெல்லாம் கேட்டேன். அப்பவே தெரிஞ்சது விஜயபாஸ்கர் தான் வெளில போறாரு அப்படின்னு. திமுக மேல அவ்வளோ அதிருப்தியா? அப்போ இல்லை, மக்களுக்கு விஜயபாஸ்கர் புதுசாக இருந்தார், ஃப்ரெஷ்ஷாக இருந்தார். ஒரு டாக்டர். ஓகே, அந்த கிராமத்தில் வந்து அவருக்கு அறிமுகமே தேவைப்படலை. ஏன்னா அவங்க அப்பா வந்து விராலிமலையில் வந்து ஹி வாஸ் சேர்மன். ஓகே, அவங்க அப்பா வந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் சேர்மனாக இருந்தவர். பாரம்பரிய அதிமுக குடும்பம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூக பின்னணியை கொண்டவர். இப்படி பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து விஜயபாஸ்கருக்கு இருந்தது. நான் போயிருந்த அன்னைக்கு அங்கே வந்து பிரச்சாரத்துக்கு யார் வந்திருந்தாங்கன்னா, அந்த கரகாட்டக்காரன் படத்தில் வந்து இந்த பழைய இஎம்பி தலைக்கு பேரிச்சம்பளம்னு சொல்லிட்டு ஒருத்தர் சைக்கிள் தள்ளிட்டு வருவார் இல்லையா, அவர் தான் வந்திருந்தார். இந்த இன்சிடென்ட்டை வந்து நான் பல வருடங்களுக்கு பிறகு 2011 நடந்ததை 2024 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி, அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு தடவை விஜயபாஸ்கர் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் முதல்ல என்னோட வாழ்க்கையில் நான் வந்து உங்கள் கான்ஸ்டியூன்சியில் தான் வந்து நான் சர்வே எடுத்தேன். இந்த எலெக்ஷன் இன்ஜினியரிங் அல்லது இந்த எலெக்ஷன் ஓரியன்ட் இந்த சர்வே ஒர்க்ஸ் இதெல்லாம் எனக்கு பரிச்சயமானதே அல்லது சென்டிமெண்ட்டாக தொடங்கினதே உங்கள் தொகுதியில் தான் அப்படின்னு சிரிச்சாரு. அப்போ நான் சொன்னேன், சார் அன்றைக்கி நான் வரும்போது யார் உங்கள் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு. யாருன்னாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி கரகாட்டக்காரன் படத்துலேருந்து அந்த சைக்கிள் தள்ளிட்டு வருவார். ஸோ அவர் தான் வந்து அன்றைக்கி பிரச்சாரம். அவரை பார்க்கறதுக்கு அந்த மக்கள் வந்து முண்டி அடிச்சு கூட்டமா இருந்தாங்க. ஏன்னா அப்ப கரகாட்டக்காரனோட கிரேஸ் ஒண்ணு, சினிமாக்காரங்கள்னாலே ஒரு இல்ல. நீ அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொல்றது 2011 கரகாட்டக்காரன் வந்து 1990களுடைய படம். அதுல இருந்து 20 வருஷம் கழிச்சு என்னன்னா, ஒரு கிராமத்தில் அந்த நடிகரை ரிசீவ் பண்றதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் அப்படி இருந்துச்சு. எனக்கு அன்னைக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு ராமராஜன் வரல, ஓகே, ஒரு கனகா வரல, கவுண்டமணி செந்தில் இல்ல, அவருக்கே அந்த கூட்டம். நான் அதை பல பேர்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன்னா, சார் விஜயபாஸ்கர் இஸ் a calculative politician because அந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்வதற்கு இவர் போதும் என்று நினைத்தாரு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா விஜயபாஸ்கரை சந்திச்சு நான் நேரில் சொல்லும் பொழுது அதனுடைய வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு ஓப்பன் பண்ணி விட்டார். எனக்கு அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங்கா இருந்தது. ஏன்னா ப்ரிஜுடைஸா நீ ஒருவரை அணுகாதே என்று எனக்கு புட்டில் அடித்த மாதிரி அந்த நினைவு சொல்லிச்சு. ஏன்னா விஜயபாஸ்கர் சொன்னாரு, இல்ல ராஜ்வேல் அப்படி இல்லை, அவர் என்னுடைய ரிலேட்டிவ். யாரும் அந்த நடிகர் இருக்கார்ல, அவர் வந்து விஜயபாஸ்கருடைய உறவினரா, அதனால அந்த அண்ணன் வந்து ரொம்ப ஆர்வமா பிரச்சாரம் பண்ண வரேன்னாரு. நான் வாங்கன்னு சொன்னேன். மற்றபடி இந்த நடிகர் என்னுடைய தொகுதிக்கு போதும் என்று நான் நினைக்கவில்லை. மேபி உங்களுக்கு அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததுன்னா அதை நீங்க மாத்திக்கோங்கிற மாதிரி அதை அவர் சொல்லலை. பட் அதை அவர் சொன்ன பொழுது எனக்கு தோணுது, ஓகே, ஸோ அந்த மொமெண்ட்ல இருந்து இந்த மொமெண்ட் வரைக்குமான காலகட்டத்தில் விஜயபாஸ்கருடைய அரசியல் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏறுமுகத்திலேயே இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா பொலிட்டிக்கல் கரியரில் மிக முக்கியமான ஒரு கரும்புள்ளினா இந்த குட்கா விஜயபாஸ்கர் என்று சொன்னது. குட்காவை எடுத்துக்கொண்டு எதிர்க்கட்சி தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உட்பட பல திமுக எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளார போனது, அது தொடர்பாக எழுந்த வழக்கு, அவர் வீட்டில் ரெய்ட் நடக்கும்பொழுது அவர் ஃபைல் எடுத்து கொண்டு வந்து தூக்கி போட்டாருங்கிற காட்சிகள், இதை வைத்து விஜயபாஸ்கரை நாம் மதிப்பிட்டோம் என்றால் நாம் மிகப்பெரிய ஒரு முட்டாள். ஏன்னா நான் சொல்றேன், தொகுதிக்கு போய் பார்த்தா தான் தெரியுது. எக்ஸாக்ட்லி, போய் பார்த்தா அவ்வளோ பாசம். விஜயபாஸ்கர்னா ஏதோ எங்க வீட்டு பிள்ளை. என்ன தெரியுமா, இன்னொன்னு நீ நோட் பண்ணிருப்பியான்னு தெரியல, அவங்களுக்கு அவர் விஜயபாஸ்கர் இல்ல, விஜயபாஸ்கர். நான் அடிக்கடி நான் யோசிப்பேன். நான் அவர்கிட்ட லாஸ்ட் டைம் அந்த சந்திச்சேன்னு சொன்னேன், அப்ப நான் சொன்னேன், ஆனா இல்லைன்னா நீங்க சைக்கிள்ல போறீங்க, திடீர்னு ஒருத்தர் வராரு, டக்குன்னு இறங்கி அவர்கிட்ட விசாரிக்கிறீங்க, எப்படி நான் சொல்லி வச்சு ஷூட் பண்ணுவீங்களா? நான் அப்போ சிரிச்சிட்டே சொன்னார், வேணா நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்கலன்னு. ஏன்னா அப்புறம் தொகுதிக்குள்ளார கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வது என்னன்னா, தட் இஸ் இஸ் நேச்சர். சிறப்பாக செயல்படுறான்னு சொல்றாங்க. என்னென்ன சிறப்பாக செயல்படுறாரு கேட்டா, எனக்கு அங்கேருந்து ஹாய் சொன்னாரு, நின்று வந்து விசாரிச்சுட்டு போனாரு. இதுதான் அவங்க ரொம்ப கரெக்டடா ஃபீல் பண்றாங்க. என்னன்னா அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி, அவ்வளவுதான். என்னன்னா விஜயபாஸ்கர் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிந்தவர், ஒரு உலகத்திலே இல்லாத அப்பொழுது கற்ற அரசியல்வாதி, அதெல்லாம் இல்லை. மக்களிடம் என்ன செல்வாக்கு இருக்கு, நான் அதான் திரும்ப சொல்லுவேன். ஏன்னா பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம். அதை நம்ம கத்துக்கணும்னு சொல்றேன். நீ இதே தான் நம்ம சேகர் பாபுக்கும் சொன்னோம், இதே தான் நம்ம விஜயபாஸ்கருக்கும் சொல்றோம். இது யார் செய்தாலும் நம்ம இதை இப்படி ஓப்பனாக தான் சொல்ல போறோம். என்னன்னா நீ எந்த அளவுக்கு கனெக்டடா இருக்க அப்படிங்கிறது உன்னுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் உன்னுடைய பாக்கெட்ல கொண்டுட்டு வந்து சேர்க்கும். ஏன்னா
நான் அந்த தொகுதிக்குள்ளார நான் இப்போ இந்த சர்வேக்கு நான் வரல. ஆனால் இதற்கு முன்பாக நான் 2011, அதுக்கு பிறகு மறுபடியும் 2016, 2021 இந்த 3 தொகுதி சர்வேக்கும் நான் போயிருக்கேன். விராலிமலைக்கு நான் போயிருக்கேன். நான் இன் பர்சன் போயிருக்கேன். தொகுதியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாறுமாறா வளர்ந்துருச்சா? கிடையாது. ஓகே, விராலிமலையை ஒட்டி உனக்கு வாட் இஸ் இந்த ட்ரிச்சி ஹைவேஸ் போட்டதனுடைய விளைவாக அந்த சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய போக்குவரத்து வசதிகள் என்பது மேம்பட்டிருக்கு. மற்றபடி பார்த்தோன்னா ஸ்டில் இட்ஸ் அண்டர் டெவலப்டு ஒரு கான்ஸ்டிடுவன்சி தான். அந்த தொகுதியினுடைய கட்டுமானம் என்பது என்ன தேவையோ அதான். ஓகே, அதை தாண்டி பெருசா அந்த தொகுதியை வந்து தலைகீழாக மாத்திட்டாரு, துபாய் மாதிரி மாத்திட்டாரு, சிங்கப்பூர் மாதிரி மாத்திட்டாரு, அதெல்லாம் இல்லை. ஆனால் என்ன செய்திருக்கிறார் என்றால், அரசினுடைய நலத்திட்டங்களாக அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்களுக்கு என்ன சென்று சேர வேண்டுமோ அதுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கதான் நான் பார்க்குறேன். ஓகே, நிறைய அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய அவரே நடத்துகிறாரு. அது போக அவருடைய நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறது. அதை தாண்டி மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி என்றால் விராலிமலையிலேருந்து அவங்க பக்கத்தில் ஒரு பெரிய டவுனுக்கு வரணும்னா either they have to come to திருச்சி அந்த சைட் போனோம்னா மதுரைக்கு தான் போகணும். பட் ஸ்டில் விராலிமலையை ஒரு ஓவராலாக ஒரு டெமோகிராஃபிக்காக எடுத்து பேசும் பொழுது ஆண்கள், பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய சாதி, மத வேறுபாடுகள் இது அனைத்தையும் தாண்டி இந்த தனிப்பட்ட செல்வாக்குன்னு ஒரு விஷயம் பேசுகிறோம் இல்லையா, அதை விஜயபாஸ்கர் உருவாக்கி இருக்கிறார். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இதை விஜயபாஸ்கர் அந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்துக்கு எப்படி பயன்படுத்த போகிறார்? ஏன்னா ஒரு பீரியட் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து செயல்பட்ட அந்த காலகட்டத்தில் கோவிட் வந்துச்சு. ஸோ உலகமே பார்க்காத ஒரு புது நோய். அந்த நோயின் பொழுது எப்படி அதை கையாள்வது என்று திக்கு தெரியாமல் பல உலக நாடுகள் தவித்த பொழுது இந்தியா அதை வெற்றிகரமாக கையாண்டது. அதில் தமிழகமும் பெட்டராக தான் ஆக்ட் பண்ணாங்க. ஏன்னா தமிழகத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அந்தளவுக்கு நம்மிடம் மேம்பட்ட ஒரு தன்மை இருந்ததை நம்ம பார்த்தோம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆனாங்கன்னா, இது பல மாநிலங்களுக்கு உதாரணம். ஹாஸ்பிட்டல் ஒட்டி பக்கத்தில் லாட்ஜ் இருக்குன்னா அந்த லாட்ஜ், ஹோட்டல்ஸ் அங்கெல்லாம் வந்து பெட்டு போட்டாங்க. அவங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய க்ரௌடு கொண்டு வந்து இங்கே தங்க வச்சாங்க. யாரெல்லாம் வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் வேணுமோ அவங்கள ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சுக்கிட்டு, யாரெல்லாம் மானிட்டரிங்கில் இருந்தால் போதுமோ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் ரூம் எடுத்து அங்கே வச்சு ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணாங்க. இதற்கெல்லாம் விஜயபாஸ்கர் ஒரு ஓப்பன்னஸோடு அணுகினார். ஓகே, அவரே ஒரு டாக்டராக இருந்ததுனால அவர் அதை மிகவும் இலகுவாக கையாண்டார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதை தாண்டி அவருடைய டென்யூரில் தமிழகத்தினுடைய ஊரக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகளை அவர் மேம்படுத்தி இருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா கிளினிக் அவர் கொண்டுட்டு வந்தது தான். ஸோ அந்த அம்மா கிளினிக் அதற்கு பிறகு வெவ்வேறு வடிவங்கள் எடுத்தது. அதற்கு பிறகு இன்று செயல்படுகிறதா என்று கூட தெரியல. இன்றைக்கு அதை மக்கள் தேடி மருத்துவம் என்ற பெயரில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்தாலும் அம்மா கிளினிக்குங்கிற பேரில் ஏற்கனவே இருந்த அந்த மருத்துவ உள்கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை விஜயபாஸ்கர் செய்தார் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அண்ட் இன்னொன்று, ஆக்சுவலி அவருடைய பொட்டன்ஷியல் பொதுவாக நம்ம அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் என்று அசஸ் பண்ணும்பொழுது அவருடைய வயது, அவருடைய அறிவு, அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம், அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொலிட்டிக்கல் நியூவான்சஸ் எல்லாத்தையும் அவர் கையாளக்கூடிய விதத்தில் என்றோ ஒரு நாள் அவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பு வரை பயணப்படுவதற்கான சாத்தியத்தை கொண்ட ஒரு நபர். அப்படித்தான் அவருடைய பொட்டன்ஷியலை நான் வந்து அசஸ் பண்ணுறேன். ஸோ அது இந்த தொகுதியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கதான் நான் பார்க்குறேன். களத்துக்கு நீ போன பொழுது நீ வந்து விராலிமலை தொகுதியில் கிட்டத்தட்ட நம்ம 100 சாம்பிள்ஸ் எல்லா தொகுதியும் ஆவரேஜ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் நம்ம அங்கேயே எடுத்திருக்கோம். என்ன விஷயங்களில் விஜயபாஸ்கர் தனித்துவமாக தெரிவதாக மக்கள் சொல்கிறாங்க? ரொம்ப ஈஸிலி ஆக்சசபிள். ட்ரூ. நாங்கள் எப்போ போனாலும் எங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. நாங்கள் வராரு, தொகுதிக்கு அடிக்கடி வராரு. அதை தவிர நேம் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அந்த ரோடு அவர் தான் போட்டார், இந்த பஸ் ஸ்டாண்ட் அவர் தான் கட்டார், இந்த பஸ் ஸ்டாப் அவர் தான் பண்ணார், கோவிலில் வந்து இந்த மலத்திருலாம் அவர் தான் போட்டார், கோவில் நிறைய செய்திருக்காருன்னு கரெக்டாக பர்டிகுலர் நேம் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ மற்ற ஒரு சில தொகுதி நாங்கள் இன்னும் 2 தொகுதி திருச்சியும் திருவனந்தபுரம் முடிச்சுட்டு வந்தோம். கே நேரு அவர்களுடைய தொகுதி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தொகுதி. அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது அன்பில் மகேஷ் அவர்களோ இல்லை கே நேரு என்ன செஞ்சிருக்கான்னு கேட்கும், நிறைய செஞ்சிருக்காருப்பா, நிறைய செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாங்களே தவிர என்ன செஞ்சிருக்காருங்கிறத நேம் பண்ணி சொல்ல முடியல அவங்களால. ஆனால் விராலிமலை தொகுதி மக்களால் நேம் பண்ணி சொல்ல முடியுது. இதோ அந்த ரோடு அவர் போட்டாரு, இந்த பஸ் ஸ்டாப் அவர் கட்டினாரு, எங்களுடைய குடும்பத்துக்கு இது செஞ்சிருக்காருங்கிறத. ரொம்ப என்னோட கிராமம் அது, அந்த கிராமத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது, இப்போ இந்த கிராமத்துக்கு ரோடு இருக்கு, அவர் தான் போட்டாரு அப்படின்னு நேம் பண்ணி சொல்றாங்க. இன்னொன்று அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் 2011 அந்த தொகுதி வந்ததிலிருந்து 3 தேர்தல்கள் சந்திச்சிருக்கு. 3 தேர்தல்கள்லையுமே அவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ 3 முறை ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த தொகுதி, அதாவது விராலிமலைங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியாக மாறிய தருணம் முதல் அவர் தான் எம்எல்ஏ. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த முறையும் இந்த தேர்தல் அவருக்கு மிகவும் ஒரு இலகுவான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய ரிசல்ட் சொல்லுது. ஸோ முதல் கேள்வியாக நான் மக்களிடம் வைத்த கேள்வி, எம்எல்ஏவாக விஜயபாஸ்கர் அவர்களுடைய செயல்பாடு எப்படி? அவருக்கு இங்கே மரியாதை, நல்ல மரியாதைனா இங்கே அவர் எப்படினாலும் அவர் ஜெயிச்சிருவார். விஜயபாஸ்கர் அப்பையிலேருந்து இன்ன வரையும் அவர் செய்கிற வேலைகள் கரெக்டாக செஞ்சுட்டு இருப்பார். தொகுதிக்கு வருவார், எந்த ஒரு மக்கள் பிரச்சனையும் முதல் போய் நிற்பார், அவர் தான் நிற்பார். யாரை கூப்பிட்டாலும் பார்த்துருவார். சாதாரண மனிதர்களும் பார்ப்பார். யாராக இருந்தாலும் எளிமையாக பழகக்கூடியது. அவங்க சூப்பர், அவங்க எங்களுக்காக நல்லது நிறைய பண்ணியிருக்காங்க. விஜயபாஸ்கர் இருக்கார், பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு. அவர் நல்லா தான் பண்ணுறாரு. விஜயபாஸ்கர் அடிச்சு விராலிமலை ஆள் கிடையாது. அவருக்கு செல்வாக்கு இருக்குது சார், செல்வாக்கு இருக்குது சார், மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது.
வேறு யார் ஏற்று நிற்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. அவர் தொகுதியை தக்க வச்சுக்கிட்டார் சார். விஜயபாஸ்கர் வந்து தனிப்பட்ட முறையில் மக்களுக்காக சேவை செய்துக்கிட்டு மக்கள் நலனுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கிறாரு. திருப்திகரமாக 100% சொல்லலாம் எங்கள் தொகுதியை பொறுத்தவரை. அவர் சாகிறது வரைக்கும் இந்த தொகுதியில் அவர் தான் விஜயபாஸ்கர் தான் இந்த தொகுதியிலேயே செய்ப்பார். அவர் எப்போவுமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்தளவு அவர் உயிராக இருக்கிற வரைக்குமே அவர் தான், வேறு யாருக்குனாலும் ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்களை தக்க வச்சுருக்காரு. நாங்கள் சின்ன பிள்ளைங்க பார்க்குறதுக்கு அவர் அதில் இருந்தார், எங்களுக்கு தெரியும், நல்ல வழி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. தண்ணியிலேருந்து எல்லாமே பண்ணியிருக்காப்புல, அதோட அன்பாக பழகுறாரு. அவர் செயல்பாடு யாருமே ஈடு கொடுக்க முடியாது. இந்த மாவட்டத்துக்கும் சரி தமிழ்நாடு லெவலுக்கும் சரி ஒரு ஈக்குவல் யாரும் பண்ணவே முடியாது. நல்லா முறையில் செஞ்சுருக்காரு. இந்த ஏரியா டெவலப்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காரு. விராலிமலை சாலை வசதியே செஞ்சவர் வந்து அண்ணன் விஜயபாஸ்கர் தான் சொல்ல முடியும். நல்லா செயல்படுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு என்ன எல்லாத்தையும் நல்லா நிறைவாக என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை அவங்களே கேட்காமலே செஞ்சு தர்றாங்க. இங்கே நம்ம தொகுதி வந்து விஜயபாஸ்கர் தான் நம்பர் 1. அவரை தவிர வேற ஆளை நினச்சி கூட பார்க்க முடியாது. மக்கள் மனசில் நீங்க இடம் பிடிச்சிருக்காப்புல. இது மாதிரி இன்ன வரைக்கும் எந்த ஒரு அமைச்சரும் செஞ்சதில்லை. எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எது கேட்டாலும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் நல்லா செயல்படுறாரு. அவர் செயல்பாடெல்லாம் கொஞ்சம் கூட குறைய கிடையாது. தொகுதிக்காக வந்து அவர் கொஞ்சம் பாடுபட்டுருக்காரு, பாதுகாத்துட்டு இருக்காரு. அவர் நல்லா செயல்படுறாரு. யாரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. நிறையா செஞ்சுருக்காங்கண்ணா. எங்கள் ஊர் வந்து இப்போ ரொம்ப மாறி இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்ப மாறி இருக்குது. அவர் நல்லா செய்கிறாரு எல்லாத்துக்குமே. விஜயபாஸ்கர் நல்லா செஞ்சுருக்காரு. அவர் நல்லா எல்லாமே செஞ்சுருக்காரு. விஜயபாஸ்கரா எல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு. எல்லாம் நல்லது செய்கிறாங்கல்ல, யார் ஒருத்தவங்க நல்லா செய்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அவர் நல்லா பண்ணுறாரு. கோயிலுக்கு எல்லா வசதியும் செஞ்சுருக்காரு. அதெல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் பார்க்குறாரு. அவர் தொகுதிக்கு சிறப்பாக செயல்படுறாரு. விஜயபாஸ்கர் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு ஏற்கனவே பண்ணார். இப்போ நம்ம சுகாதார மந்திரி இருந்தப்போ இந்த கஜா புயல் நேரத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தொகுதிக்கு நிறையா செஞ்சுருக்காரு. நமக்கு அவர் கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷங்க. அவர் மாதிரி அமைச்சர் வந்து எங்கள் தொகுதிக்கு எங்கேயுமே கிடைச்சது இல்லை. அவரை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. அவர் தொகுதி நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட செயல்பாடு ரொம்ப திருப்தியாகவே இருக்குது. சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 91%. இது வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நம்பர்ஸு. ஸோ 91% விஜயபாஸ்கர் அவர்களுடைய செயல்பாடு சிறப்பு என்று விராலிமலை தொகுதி மக்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சுமார் என்று ஒரு 6% தான் வந்திருக்குது. ஆக்சுவலி ஒருவேளை விஜயபாஸ்கர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா அவருடைய முதல் கேள்வி என்ன இருக்கும்னா அந்த 91 எப்படி வந்ததுங்கிறது இருக்காது. அந்த 6 பேர் யாரு, அந்த வீடியோ கொடுங்க. அந்த 6 பேர் யாரு? அவன் வீடு தேடி போய் உட்காந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் என்ன ஆத்தா உனக்கு என்ன ஆத்தா பிரச்சனை, தம்பி என்ன ஏதாவது சொல்றானா அப்படின்னு சொல்லி, இல்லை தட் இஸ் இஸ் ஸ்டைல்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி இறங்கினாலும் இறங்கக்கூடிய நபர். 91% ஆல்மோஸ்ட் 100 பேரில் சந்திச்சிருக்கோம்னா 91 பேர் வந்து ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். இதுல மோரலஸ் பாதி திமுக ஆட்களும் இருக்காங்க. நம்ம அந்த வீடியோஸ் கூட இதுல போட்டு காட்டுவோம். நான் திமுக ஆள் தான்ப்பா, நல்ல பரம்பரை திமுக, நான் என்ன ஆனாலுமே திமுக தான் ஓட்டு போடுவேன், ஆனா விஜயபாஸ்கர் தங்கமான மனுஷன்ப்பா, அந்த ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விராலிமலையில அண்ணன் தான். ஆனா நீங்க திமுக காரர் தானே? கண்டிப்பா திமுக தான். விஜயபாஸ்கர் தான். நீங்கள் மேலே ஸ்டாலின் வந்தாலும் இங்கே விஜயபாஸ்கர் தான் வேணும். ஆமாம். என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் தான் நல்லா உதவி செய்கிறார். இந்த ஊருக்கு முக்காசி அவர் தான் செஞ்சிருக்கார். விஜயபாஸ்கர் தான் இங்கே நம்பர் 1. கட்சி சார்பற்ற முறையில் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனால் திமுக தான் கண்டிப்பாக படுத்துக்கிட்டே போன ட்ரிப்பு 26,000 ஓட்டு வித்தியாசம் வச்சார். இந்த ட்ரிப்பு 50,000 ஓட்டுக்கு மேலே ஜெயிப்பார். எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜயபாஸ்கர் தான் நல்லாவே செஞ்சிருக்காரு. கண்டிப்பாக ஜெயிப்பார். எவ்வளோதான் நம்ம திமுக காரணம் இருந்தாலும் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுறாரு. இதை நான் வேற விதமாகவும் இன்டர்பிரட் பண்ணுறேன். என்னன்னா கடந்த முறை தேர்தலிலேயே அவர் வென்ற பொழுது ஒரு விமர்சனம் இருந்தது. என்னன்னா அங்கு மற்ற கட்சியினரை அவர் விலை கொடுத்து வாங்கி விடுகிறார் அப்படின்னு. ஸோ அந்த விலைங்கிறத நிறைய பேர் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவர் கொடுக்குற பணம் அப்படின்னு. அப்படி இல்லை, அது வந்து என்னன்னா அவருடைய ரிலேஷன்ஷிப். என்னன்னா அதான் சொல்லுவாங்களே கல்யாண வீடோ சாவு வீடோ, அங்கே விஜயபாஸ்கருடைய பிரசன்ஸ் இருக்கும். அவர் ஒரு SS மியூசிக்கோட பாட்காஸ்ட்ல பேசின ஒரு வீடியோ கூட பயங்கர வைரலா போச்சு. என்னன்னா ஒரு பொலிட்டிஷியனோட லைஃப் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு கல்யாணம் போகணும், காலைல ஒரு மராத்தான் மாதிரி ஓட ஆரம்பிப்போம், காலையில இருந்து ஆரம்பிப்போம். சில கல்யாணத்தை முதல் நாள் ரிசப்ஷன்லேயே பிரிச்சிருவோம், சில கல்யாணத்துக்கு காலைல முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சோம்னா சாயந்தரம் வரைக்கும் ஓடுவோம். தட்ஸ் வெரி ட்ரூ. பிகாஸ் அந்த தொகுதியில மிகப்பெரிய பலம் விஜயபாஸ்கருக்கு என்னன்னா எந்த ஒரு கட்சியினை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்கள் வீட்டில் நல்ல காரியத்தில் விஜயபாஸ்கர் இருக்காரோ இல்லையோ, ஒரு துக்கம்னா அந்த முதல் மாலை அங்கே வந்து ஒரு மரியாதை ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடமிருந்து வந்து சேருங்கிற அளவுக்கு அந்த துயரமான நிகழ்வுகளில் பங்கெடுப்பதை தன்னுடைய ஒரு அரசியல் யுக்தியாக செய்கிறார். அது அவரிடம் கேட்டோம்னா இல்லைனா என்னோட இயல்பே அதுதாங்குவார். ஆனால் அது மக்களிடம் சென்று சேர்ந்து இருக்கிறதா என்றால் சென்று சேர்ந்து இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி வந்து மீண்டும் அவருக்கு வாக்களிப்பீர்களான்னு மற்ற தொகுதியில் கேட்டோம். அது இந்த தொகுதியில மாற்றி வெல்வாரா இல்லையா, ஜெயிப்பாரா இல்லையா? இவர் இங்கே எங்கே நின்னாலும் அவர் ஜெயிப்பார். வெற்றி வரும் வாய்ப்பு. விராலிமலை ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பாக. திரும்ப அவர் வாய்ப்புகளை உருவாக்கிட்டார். அது யார் அவர் நின்னாலும் விஜயபாஸ்கர் தான் ஜெயிப்பார். நின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. கண்டிப்பாக ஜெயிப்பார்.
சாகுறது வரைக்கும் அவர் தான். ராஜமலை தொகுதிக்கே அவர் தான் ஜெயிப்பார். அவர் நேரம் கண்டிப்பாக ஜெயிப்பார். திரும்ப ஜெயிப்பாங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக அவர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார். நாங்கள் ஜெயிக்க வச்சிருவோம். திரும்பினாலும் அவர் தான் ஜெயிப்பார். கண்டிப்பாக அவங்க தானே ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக 100% அவர் தான். அது நீங்கள் யாருன்னு பாட்டினாலும் சரி கண்டிப்பாக அவர் தான் ஜெயிச்சிருவார். கண்டிப்பாக ஜெயிப்பார். அவர் எம்எல்ஏக்குன்னா அவர் தான் வருவார். நிச்சயம் ஜெயிப்பார். அவரை தவிர யாரும் வர வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக எங்கள் தொகுதி மக்கள் வந்து விஜயபாஸ்கர் தான் நம்பர் 1. இப்போ நின்னாலும் அவர் தான் ஜெயிப்பார். அவர் இருந்தாலும் நம்ம ஓட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஓட் பண்ணுவோம். அவர் தான் பண்ணியிருக்கோம். திரும்பி அவர் வந்தால் அவருக்கு ஓட் பண்ணுவோம். ஜெயிப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக வெற்றி உண்டு அவருக்கு. வெற்றி வாய்ப்பு இருக்குது. நாங்களும் அவர் தான் ஓட்டு போடுவோம். அவங்க தான் வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக ஜெயிப்பார். திரும்ப நிற்கணும் தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லா மக்களே எதிர்பார்க்குறாங்க. கண்டிஷனாக அவர் தான் வருவார். எழுதி வச்சுருவாங்க. அதெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குது அவருக்கு. நீ ஓட்டு போடவே போட மாட்டேன், அதை தாண்டி உன் மனசுல அவர் ஜெயிப்பாருன்னு தோணுதா ஜெயிக்க மாட்டாருன்னு தோணுதா? உன்னுடைய பார்வை என்னன்னு கேட்டபொழுது அதற்கும் வந்திருக்கக்கூடிய சதவீதம் என்னன்னா கிட்டத்தட்ட 91% மக்கள் வந்து அவர் மீண்டும் வெல்வார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோவின் வழியாக நம்ம அதை பதிவு பண்றோம். இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச். விஜயபாஸ்கர் கடந்த முறை வாங்கியதை விட ஒரு வாக்காவது கூட தான் வாங்குவார். அவரை விட ஒரு வாக்கு கம்மியாக வாங்க வைப்பதற்கு திமுகவிடம் திராணி இருக்குதா அப்படிங்கிறத வந்து விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள், விஜயபாஸ்கர் ரசிகர்கள் பேரவையின் சார்பாக பதிவு பண்றோம். 91% மீண்டும் வெல்வார் என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. கருத்து இல்லை என்று 7%, இல்லை என்று எனக்கு தெரிஞ்சு 1% கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது பர்சனல் மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணாங்களா? அதாவது லைக் விஜயபாஸ்கர் இதனால எங்களுக்கு ஸ்பெஷல், அதனால எங்களுக்கு ஸ்பெஷல், இந்த மாதிரியான? அதாவது என்னுடைய வீட்டு திருமணத்திற்கு அவர் வந்தார், என்னுடைய வீட்டில் ஒரு இரங்கல்னா அதுக்கு வந்து அவர் வந்து செய்திருக்காரு அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அதை தாண்டி இந்த சர்வே எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டைலாக் வந்து வரசில் அப்படியே பதிஞ்சுது. இதை கண்டிப்பாக இங்கே வந்து சொல்லி ஆகணும்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இது திருச்சியில் எடுத்தபோது கே நேரு என்றால் ஒரு பயம். ஐயோ கே நேரு, அப்புறம் பேசுறதுக்கு பயம், கருத்தை பதிவிடுறதுக்கு பயம், அவரை பற்றி விமர்சனம் செய்யறதுக்கு பயம். நல்லா பண்றாரு ஓகே அப்படியே ஓடிடுவாங்க. அடுத்து அன்பில் மகேஷ்னா ஒரு மரியாதை இருக்கு திருவெரும்பூர்ல. அன்பில் மகேஷ் ஓகே ஏதோ பண்றாருன்ட்டு. ஆனால் விஜயபாஸ்கர்னா அது ஒரு பாசம், அது ரொம்ப அப்ரப்டா தெரியுது. இந்த பர்சனல் மொமெண்ட்ஸாவே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நேம் பண்ணியே சொல்றாங்க. நான் இவ்வளவு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், ராலிமலையில சிறு வயது முதல்ல பாத்திருக்கேன், பக்கத்து ஊர் தான் அவரு, அவரோட அப்பா என் பக்கத்து ஊர், அவரோட தாத்தா என் பக்கத்து ஊர், சிறு வயதுன்னு பாத்துட்டு இருக்கேன். இன்னொரு மாற்றுக் கட்சியினரிடமும் ஒரு நல்ல ஒரு அன்பு பாராட்டக்கூடிய அவரை பத்தி நாங்க கேட்டது ஒருத்தர் கூட. திமுக காரங்களாம் மற்ற தொகுதியில வந்து மாத்தி சொல்லுவாங்க, அதிமுக காரங்க திமுக விமர்சனம் செய்வாங்க. அங்க விஜயபாஸ்கர் தான் எல்லாமே. ராலிமலையில விஜயபாஸ்கர் எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்ல இன்னொன்னு 91% சொல்லும்போது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன புரியணும்னா 91% திமுக காரங்களே ஊர்ல இல்லையா அப்படின்னு, இல்ல அதிமுக காரங்க கிட்ட மட்டும் இந்த சர்வே எடுத்தீங்களா? அப்படி இல்ல, மீண்டும் வெல்வாராங்கிற கேள்விக்கு 91% வெல்வார்னு சொல்றாங்கன்னா அவங்க எந்த கட்சிங்கிறது பிரச்சனை இல்லை. அவன் திமுக காரனாவே இருந்தாலும் அவனே கூட என்னதான் நம்புறான், அவர் தான் ஜெயிப்பார். விஜயபாஸ்கரை இங்க வீழ்த்த முடியாதுங்கிறத யாருடைய மனதிலும் பதிவு வச்சிருக்கிறாருன்னா அதிமுக காரங்க மத்தியில மட்டுமல்ல, மாற்றுக் கட்சியினர் மனதிலுமே இங்க விஜயபாஸ்கரை வெல்றது கஷ்டங்க, விஜயபாஸ்கரை இங்க தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது அவருடைய ஒரு பெரிய ஒரு பிளஸா இருக்கு. பட் இந்த தேர்ட் கொஸ்டின் நமக்கு வேற ஒரு மெசேஜ் நான் சென்ட் பண்றதா பாக்குறேன். திமுகவின் ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்கும்பொழுது டிஎம்கே ஆட்சியில் வந்து ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அவங்க கட்சிகள் மட்டும் செயல்படுறதா அவங்களுக்கு மட்டும் தான் போய் சேரும். பிரச்சனையில உருவாக்குறதே டிஎம்கே தான். ஏடிஎம்கே ஆட்சியில் அந்த ஒரு பிரச்சனை இல்லை. 1000 ரூபாய்லாம் எங்களுக்குலாம் வரல. 3-4 தடவை எழுதி கொடுத்துட்டோம், வரல. ஒன்றுமே இல்லை. 4 வீலர் இருக்குன்னு மெசேஜ் வருது, ஆள் பார்த்து ஆள் போடுறாங்க. முதியோர் பென்ஷன் வாங்கினா அதெல்லாம் வரலையே, எதுவுமே இல்லை. ஸ்டாலின்கிறவர் ஒரு பரம்பரையாக வந்தவர் இருக்கு. இங்கே தான் நாட்டில் தான் கொலை இதெல்லாம் கொஞ்சங்கள்லாம் அரசியலில் கண்டுக்க மாட்டாங்களே சார். ஒரு நல்லவங்க ரோட்டில் போக முடியலையே, அதை ஏதாவது தட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுவுமே கேட்க மாட்டாங்களே. ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, ஒரு படித்த பொண்ணு ஒரு 4 மணி நகையை போட்டுட்டு ரோட்டில் ஒண்டியாக போயிட்டு வர முடியலையே. திமுக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் விரோத செயல்பாடுகளை நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. குடும்ப உறுப்பினர்களே நிர்வாகிகள் ஆகிக்கிட்டு அவங்க சம்பாதிக்கிற வழி தான் பார்க்குறாங்க. விலைவாசி உயர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா மின் கட்டண உயர்வு மிகப்பெரிய அளவில் சொல்லலாம். மின் கட்டண உயர்வு வந்து 300 400 கட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி 1200 கட்டக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. 3 தடவை கரண்ட் பில் ஏறி இருக்கு. டிஎம்கே கட்சி என்ன நடக்குதுன்னு யார்கிட்ட தமிழ்நாட்டுக்கே தெரியுது. அப்புறம் நம்ம மட்டும் சொல்லி என்ன செய்ய போறோம்? என்ன அவர் நல்லது செஞ்சாரு? குதிரை வண்டி பந்தயம் வைக்கிறாரு, ரேஸ் வைக்கிறாரு. இன்னொரு தம்பி இருந்தாக்க அவருக்கு ஒரு முதலமைச்சர் போஸ்டிங்க கொடுப்பாரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1500 ரூபாய் பிடிங்கிறாங்கல்ல. எதுல வந்து விலைவாசி ஏற்றம் இல்லாமல் இருக்கு? விலைவாசி எல்லாம் ஏறிட்டு தான் இருக்கு. கரண்ட் பில்லும் ஏறுது. அறிவிச்சதெல்லாம் முன்னால் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு மாதத்துக்கு கட்ட சொல்ல எலெக்ஷன் அவர் நிற்கிறப்ப மாதம் கட்ட சொல்லி சொன்னார். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் கட்டிக்கங்க, அப்போ உங்களுக்கு கூட வராதுன்னாரு. இப்போ அவர் அதையும் செயல்படுத்தாமல் மேற்கொண்டு வந்து ரேட்டை ஏற்றிட்டார். முன்னால் வந்து 500 கட்டின இடத்துல இன்றைக்கி 1000 1200, 1000 கட்டின இடத்துல 2000 2500 கட்டுறோம். இந்த முதலமைச்சர் வந்தது இந்த 50,000 தாலி தங்கத்தெல்லாம் எடுத்துட்டாரு. அவர் செஞ்சது இப்போ 2 பொண்ணுலையும் நான் கஷ்டப்பட்டு சும்மா கடன் வாங்கி கட்டி கொடுத்துருக்கேன்.
அது எதுக்கு 1000 ரூபா என்ன ரொம்ப நேரத்துக்கு கல்யாண செலவுக்கு 1/2 பவுன் தாலி கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுல வந்து அதைத்தானே திட்டத்தை எடுத்தார். விலைவாசி ரொம்ப மோசம். 1000 ரூபா வச்சு குடும்பம் நடத்திட முடியுமா? மாதம் 1000 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும்? சர்வீஸ் எல்லாம் விவசாய சர்வீஸ், கரண்ட் பில் விலை எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. 1000 ரூபா கொடுத்தா லேடிஸ் ஏற்றவே மாட்டாங்களே ஃப்ரீ பஸ்ஸில். அதுங்க அது 1000 ரூபா கொடுக்காம நீ காசு கொடுத்து ஏறலாம்னு சொல்லாமல அவங்கள கொடுக்காமலே நீ இந்த ஃப்ரீ பஸ்ஸை நிப்பாட்டி ஏற்றலாம்ல. ஒரு அம்மா நேற்று உழுவப்பிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. நீ கண்ட்ராக்ட் நிப்பாட்டவே இல்லை, விசிலும் அடிக்கல, டிரைவர் பாட்டு மூவ் பண்ணிட்டே போகிறாங்க. 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்க தான் பஸ் இங்கே கீரனூருக்கு நிப்பாட்டி ஏற்றலை. அந்த அம்மா ஓடியாடுறாங்க, பஸ் மூவ் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதான் பார்க்குறாரு கண்ட்ராக்டர். இவங்களை ஏற்றினா நம்மளுக்கு டிக்கெட்டு பதிலாகல. அதனால் 1000 ரூபா கொடுத்து அதை சட்டமாக்கியிருக்காங்களா? அது வந்து அடுத்தவங்க தரமாட்டாங்க. சட்டப்பூர்வமாக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை கொண்டாந்துருந்தாங்கன்னா பின்னாடி இப்போ வந்து 100 யூனிட் இலவசம்னு அந்த மாதிரி சொல்லிச்சு சட்டமாகிருச்சு. இது ரெகுலரில் இருக்குது. அது மாதிரி வந்து உணவு திட்டங்கள்லாம் அப்படித்தான். இவர் சட்டமாக வாய்மொழியாக இருக்குது. அதனால் வந்து மக்கள் வந்து அது எதிர்பார்க்கல. அதை அந்த 1000 பணத்தையும் எதிர்பார்க்கல, இந்த பஸ்ஸில் இலவசத்தையும் அவங்க எதிர்பார்க்கல. ஃப்ரீ பஸ் ஆண்களுக்கு இல்லைல்ல, பெண்கள் மட்டும் தானே. இப்போ ஆண்கள் எங்கே போவாங்க? ஆண்களுக்கு என்ன செய்கிறாங்க சொல்லுங்கள்? லோன் கேட்டால் மாட்டுக்கு கொடுக்குற லோன் கூட மனுஷன் தர மாட்டாங்களே. இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படாமல் தான் இருக்குது. நிறையா பிரச்சனைகள் இவங்க வாக்குறுதியை கொடுத்தாங்க. வாக்குறுதியை கொடுத்தது எல்லாம் நிறைவேற்றினாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பாதிக்கப்பட்டவனா சொல்கிறேன், சட்ட ஒழுங்கு இந்த ஆட்சியில் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்து வர்றவங்க மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்களாகவும் சொல்கிறத செய்கிறவங்களாகவும் அதே மாதிரி சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறவங்களாகவும் வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி தரவங்களாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. கடன் வாங்காமல் ஆட்சி செய்கிறவங்க வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா கடன் வாங்கி மக்கள் மேலே சுமத்திக்கிட்டே போனால் எப்போ அந்த கடனை கட்டுறது? தமிழ்நாடு எப்போ வல்லரசாகிறது? இலவசம்னே சொல்லி நாட்டில் இருக்க பொருளாதாரமே குறைஞ்சி போச்சு. சரியில்லைன்னு 45%, பரவாயில்லைன்னு 27, சிறப்புன்னு 23 சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அந்த பரவாயில்லையும் சிறப்பையும் சேர்த்து ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு அரைவாகி அந்த 50% நான் ஒரு பக்கம் வைக்கிறேன். 50% ஸ்டில் தே ஃபீல் விஜயபாஸ்கர் இஸ் குட், விஜயபாஸ்கர் இஸ் பேட் அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ்க்கெலாம் தாண்டி அவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, இல்லை அதாவது திமுக ஆட்சி வந்து எப்படி தான் இருக்குது, சரியில்லை அப்படின்னு ஒரு 50% சொல்கிறாங்கன்னா, சரியில்லை கருத்து இல்லைன்னு சேர்ந்து ஒரு 50% கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா, சிறப்பு பரவாயில்லைங்கிறது ஒரு 50% இருக்கு. ஸோ அப்படின்னா விஜயபாஸ்கர் அங்கு வெல்வார். ஆனால் திமுகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனநிலை இருக்கானா 50-50 தான். அது இந்த மாதிரி தொகுதியிலேயே 50-50னா மற்ற தொகுதியெல்லாம் அங்கே பார்க்கும்போது நம்ம சொல்றோம்ல மேசிவ் ஆன்டி இன்கம்பன்சி, திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி மனநிலை தமிழ்நாடு முழுக்க இருக்குன்று அப்படிலாம் களத்தில் போய் பார்த்தா இல்லை. கரெக்ட். ஏன்னா இதில் ஒரு மைக்ரோவான ஒரு பதிவு என்னன்னா, நான் சில தினங்களுக்கு முன்னதாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம பாஜக மாநில தலைவர் நான் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அதில் ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை ஒரு பதிவு பண்ணியிருப்பார். ஒரு பாசிங்கில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, பொதுவாக ஒரு கவர்மெண்ட் மேலே ஆன்டி இன்குபென்சி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது ஒரு 5%, 10% அப்படி இருக்கும். ஆனால் இந்த கவர்மெண்ட் மேலே 20%. அவரே கூட என்ன சொல்ல 100% ஆன்டி இன்குபென்சி, 50%லாம் போல அவருக்கு இவ்வளோக்கு அது ஒரு ஃப்ரீ ரன். ஓகே, அவர் நினைச்சிருந்தா கிளைம் பண்ணிருக்கலாம். பொதுவாக ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க அப்படிதான் கிளைம் பண்ணுவாங்க. திமுகவை துடை தெரிய மக்கள் தயாராகி விட்டார்கள் அப்படின்னா அவர் பேசவே இல்லை. செல்லூராஜ் கூட பாத்தீங்கன்னா மௌன புரட்சி நடந்துகிட்டு இருக்கு, வெடிச்சு செதற போகுது அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சும்மா ஒரு கேஷுவலா பேசியிருப்பாரு. நீங்க அதை வந்து ரொம்ப சீரியஸா இன்டர்பிரேட் பண்ண வேண்டியதில்லை. பட் ஸ்டில் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, அதுதான் ஃபேர் அனாலிசிஸ். அதாவது இன்று திமுக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வாக்கு போடணும்னு நினைக்க போற மக்களுடைய மனதில் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு 20% தான் ஆன்டி இன்குபென்சி வந்திருக்கு. அதாவது 5 ஆண்டுகளை நிறைவடையக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் மேல் உச்சகட்டமான வெறுப்பு மக்களிடம் வந்துவிட்டதா என்றால் இல்லை. ஆனால் தனிப்பட்ட செல்வாக்கின் அடிப்படையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்களும் மற்ற கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் பாஜகவை சேர்ந்த வேட்பாளர்களும் சில இடங்களில் முன்னிலை பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. மிக கடுமையான ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது. ஏன்னா விராலிமலையில் விஜயபாஸ்கர் ஜெயிச்சா மட்டுமே அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது. ஸோ அப்போ அதிமுக பாஜக கூட்டணி வெல்வதற்கான வேகமான வேலைகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை விராலிமலையில் இருக்கக்கூடிய தொகுதியின் கருத்து கணிப்பின் வாயிலாகவே புரிஞ்சுக்க முடியுது. இதில் ஒரு முக்கியமான ரோல் பிளே என்ன பிளே பண்ணியிருக்கோம் நான் சொல்கிறேன். 2 விஷயங்களை நான் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும். மக்கள் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவர்கள் என்னவாக புரிந்து கொள்கிறார்கள் என்றால், மாநில அரசு கொடுப்பதாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கான வேஜஸ் அது வந்து மத்திய அரசினுடைய நிதி தொகுப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு நிதி. ஸோ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்து விராலிமலை தொகுதியில் பரவலாக நான் சொல்றது, நான் அப்பிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்றது லாஸ்ட்டாக 21 எலெக்ஷன்ஸ்க்கு போகும்போது கூட பார்த்தேன்னா, இந்த பக்கம் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கம்மா ஏற்கனவே அதெல்லாம் தோண்டி முடிச்சிட்டாங்க. தோண்டி முடிச்ச கம்மாவை திரும்ப என்னடா மரத்தடியில் அங்கங்கே படுத்து தூங்கிக்கிட்டு எல்லாம் கணக்கு எழுதிட்டு இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இதை வந்து சீமான் கண்டிச்சாரு. ஓகே, சீமான் கண்டிச்ச பொழுது இது வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக்குறாங்க. சீமான் வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தணும், ஏன்னா விவசாய கூலிகள் கிடைக்கிறது இல்லை. தட்ஸ் வெரி ட்ரூ. பட் இந்த தொகுதியில் அது போன்ற ஒரு பலனா இருக்கட்டும், அல்லது இந்த 1000 ரூபாய் ஸோ மகளிருக்கான 1000 ரூபாய் ஆன்டி இன்கம்பன்சியை திமுக ஆட்சி சரியில்லை என்று சொல்பவர்கள் கூட அவங்க முக்கியமாக வைக்கிறது கண்டக்டர் பஸ் நிறுத்த மாட்டான். அதை தான் சொல்றாங்க.
ஆண்கள் என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு மட்டும் தான் 1000 ரூபாய் கிடைக்குது, ஆண்கள் கிடைக்கல, அதனால இந்த ஆட்சி சரியில்லை. நம்ம பேசுற பல விஷயங்கள், ஊடகத்துல பேசுற பல விஷயங்கள் கிரவுண்ட்ல சுத்தமா ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் அதுதான் உங்ககிட்ட சொல்றேன் கிரண். நான் மறுபடியும் திரும்ப சொல்றேன். ரத்தீஷ், பராசக்தி, டான் பிக்சர்ஸ், பாஷ்யம் வீடு வாங்கினாரா இல்லையா, அவர் எவ்வளவு ரூபாய்க்கு சரக்கு வாங்கினாரு, இதெல்லாம் மக்களை பொறுத்த மட்டில் ஒரு பிரச்சனையே இல்லை. அவர் எடப்பாடி வந்து 2500 ரூபாய் கொடுத்தாரு பொங்கலுக்கு, இவர் என்ன கொடுத்தாரு, அப்புறம் 1000 ரூபாய் இவர் தான் கொடுக்காரு, எடப்பாடியை கொடுத்தாரு. இதுதான் அனாலிசிஸ். ஏன் அந்த திரும்ப சொல்றேன்னா, 2006ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கை தேர்தலினுடைய கதாநாயகன் சொன்னாங்க. அந்த தேர்தல் அறிக்கையை யாரு திட்டமிட்டது தெரியுமா? இப்போதைய 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கார்ல எழிலன், அவருடைய தந்தையார் டாக்டர் நாகநாதன், அவர் வந்து பிளானிங் கமிஷனுடைய சேர்மனா இருந்தார். அவர் தான் வந்து அந்த தேர்தல் அறிக்கையை டிசைன் பண்ணி கொடுத்தாரு. 2006 எலெக்ஷன்ஸ்ல எல்லோருக்கும் கலர் டிவினாரு. எதுக்கு கலர் டிவி கொடுத்தாருன்னு அப்ப தெரியல. முன்னாடி தாத்தா டிவி கொடுப்பாரு, பின்னாடி பேரை வந்து கனெக்ஷன் கொடுப்பாரு அப்படிங்கிறது மக்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஆனால் அந்த தேர்தலில் அவர் வென்று மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு அந்த ஒரு கலர் டிவி போதுமானதாக இருந்தது. இவ்வளோக்கும் 2001 to 6ங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்னன்ஸ் பீரியட். பிகாஸ் கவர்மெண்ட் சர்வன்ஸ் எல்லாத்தையும் அந்த அம்மா வந்து புழிஞ்செடுத்தாங்க. எஸ்மா டெஸ்மான்னு சொல்லி வாயை திறந்தீங்க, உங்களெல்லாம் நசுக்கிடுவேன். கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்கிற பேரில் வேலை பார்க்குறீங்களா, ஒழுங்காக வேலை பார்க்குறதா இருந்தால் வேலை பாருங்கள், இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு மிக ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. 2001 to 6 இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கவர்னன்ஸ் நடந்த ஒரு பீரியட். ஆனாலும் கூட ஏன் அவர்கள் தோற்றார்கள் என்றால் முழுக்க அரசு ஊழியர்களை வச்சு அந்த அம்மா நசுக்கல. நாங்கள் இந்த கவர்மெண்ட்டே மாற்றி காட்டுறோன்னு பல இடங்களில் பல விதங்களில் அரசு ஊழியர்கள், தேர்தல் பணியாற்றிய ஆசிரியர்கள், இவர்கள் செய்த அந்த சில அனுசரணைகள் தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாச்சு. அதே மாதிரி தான் 2011 ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு அவங்க கலர் டிவி கொடுத்தாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க, மிக்சி கிரைண்டர் கொடுக்குறேன், ஃபேனு கொடுக்குறேன். நாங்கள் மிக்சி கிரைண்டர் ஃபேன் எல்லாமே வந்து அவசியம் இல்லையா, ஏன் அவசியம், இந்த கேள்விகள் எல்லாம் பலருக்கும் வரும். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்கி கொடுத்ததில் திரு அப்துல் கலாம் அவர்களுடைய பங்களிப்பு இருந்துச்சு. ஏன்னா 2011 அவங்க உருவாக்கின அந்த தேர்தல் அறிக்கை என்பது நிறைய இன்புட்ஸ் யார் கொடுத்ததுன்னா திரு கலாம் அவர்கள் கொடுத்த இன்புட். அது மட்டுமல்ல, ஆடு மாடு கொடுக்குறேன்னாங்க. இது போன்ற கிராமப்புற பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான வேலைகளாக இருக்கட்டும், அல்லது பெண்கள் சுயசார்பாக ஒரு மெஷினில் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஹியூமன் அவர்ஸ் செய்யும் பொழுது எத்தனை மடங்கு அதில் வேலை இருக்கும் என்பதை எல்லாம் உணர்ந்து முதல் முறையாக ஒரு மிக்சி வாங்குறதுக்கு, கிரைண்டர் வாங்குறதுக்கு, ஒரு ஃபேன் வாங்குறதுக்கு கூட வழியில்லாத குடும்பங்களுக்கு சென்று சேர்ந்தது இல்லையா, அவங்களுக்கு தான் அது தெரியும். ஏற்கனவே வீட்டில் மிக்சி இருக்கவங்க, கிரைண்டர் இருக்கவங்க, ஃபேன் இருக்கவங்களும் அதை வாங்கினாங்க. நான் மறக்க மாட்டேன். எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பொழுதும் லீக்கேஜஸ்ங்கிறது இருக்கும். அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ரேஷன் கடையில் வந்து நீ வந்து பொங்கல் தொகுப்பு 2000 ரூபான்னு கொடுக்குற, பொங்கல் தொகுப்பு ஆடி கார்லையும் ஒரு பிஎம்டபிள்யூயும் ஒரு பென்ஸ்லையும் வந்து வாங்காம இருக்கதான் செய்வான். அதுக்காக அது நீ உதாரணம் காட்டி நீ அங்கே நிற்கக்கூடிய நடுத்தர மக்களை, அடித்தட்டு மக்களை நீ கேவலப்படுத்தக்கூடாது. ஸோ எனி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பெனிஃபிஷரிஸோடைய மேக்ஸிமம் பர்சன்டேஜ் யார், நீ அப்படிதான் பார்க்கணும். அப்படி அந்த ஃபேர் அனாலிசிஸ்ல திமுக அரசு கொண்டு வந்த 1000 ரூபாயா இருக்கட்டும், அல்லது திமுக அரசு கொண்டு வந்த பேருந்து, இலவச பேருந்து பெண்களுக்கானதாக இருக்கட்டும், இது போன்ற திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்திருக்குது. ஆனா இதில் எக்ஸிகியூஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிளாஸ், கண்டக்டர் மேல இருக்கிற கோவத்தை ஸ்டாலின் மேல காட்டுறாங்க. ஒரு கண்டக்டர் நினைச்சா ஒரு அரசாங்கத்தை கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட முடியும். உனக்கு புரியுதா இல்லையா? ஸோ அப்போ இந்த கவர்மெண்ட்டுங்கிற சிஸ்டத்தை நம்ம க்ளோஸா புரிஞ்சுக்கலைன்னா நம்ம சும்மா அப்படி சோஷியல் மீடியால ஒரு ஒப்பீனியன்லேயே நம்ம கேரி ஆயிடுவோமே தவிர களம் வேறொன்றாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இங்க நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் தினசரி பிரதிபலிக்கிறதே இல்லை. நாம நினைக்கிறோம் இல்லையா, அது கிடையாது. அவனுக்கு அன்றாட சர்வேவிலே அவனுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அடிப்படையிலேயே நம்ம அதாவது மக்களுக்கு ஒரு விரக்தியில தான் இருக்காங்க. யார் வந்தா என்னப்பா, நம்ம உழைச்சாதான் சோறு, பரவாயில்ல சொல்லுங்க யார் ஓட்டு போடுவீங்க அப்படி கேட்டதுக்கு அப்புறம் லாஸ்டா சொல்றாங்க. இந்த ஒரு அதிருப்திங்கிறது பரவாயில்ல எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. யார் வந்தா நம்ம உழைச்சாதான். இன்னொன்னு சொல்றேன், இப்போ மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் வந்து கிராமங்களுக்கு போய் சேரும் பொழுது எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க வந்து அதை வந்து மத்திய அரசுக்கு முழு கிரெடிட் கொடுக்க விரும்புறது கிடையாது. ஸோ அப்போ வந்து ஒரு மோடி வீடு அப்படிங்கிறது இன்னைக்கு பல கிராமங்கள் நம்ம பார்க்குறோம். விராலிமலை தொகுதியிலே அவ்வளோ சாங்ஷன்ஸ் நடந்திருக்கு மோடி வீடு கட்டுறதுக்கான ஸ்கீம். இப்போ இந்த மோடி வீடு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு. மோடி வீடுங்கிறான், மோடி வீட்டில் தான் நான் இருக்கேங்கிறேன். ஆனால் மோடிக்கு ஓட்டு போடுவியான்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு கொஸ்டின், ஒரு சின்ன ஒரு சின்னமே தெரியாம ஒரு இடத்துல இல்லை. அதுதான் சொல்ல வரேன். இப்போ இந்த இடங்கள் எல்லாம் தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இடங்களாக நான் பார்க்குறேன். இந்த இடங்கள்லாம் தான் சேலஞ்சஸாக நான் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி சோஷியல் மீடியாஸில் நம்ம பேசுகிறோம். கிரவுண்ட்லேயும் அது நிகழ்வுகளாக நடக்குது. இந்த விராலிமலை தொகுதியிலேருந்து வேங்கை வயல் வந்து தள்ளி கிடையாது, இட்ஸ் வெரி நியர்பை. பட் வேங்கை வயலுடைய இன்சிடென்ட் வந்து விராலிமலையில் ரிஃப்ளெக்ட் ஆகுமானா ஆகவே ஆகாது. பிகாஸ் நம்ம அதை இஷ்யூவாக பார்க்குறோம், மக்கள் வந்து வேறொன்று ஒரு இஷ்யூவாக பார்க்குறாங்க. ஓகே, இவங்களுடைய ஒரு தேர்தலின் வாக்கை யாருக்கு செலுத்த வேண்டும் என்ற முடிவை எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் ஃபேக்டருங்கிறது அது வேங்க வயல் இல்லைன்னு இந்த தொகுதி மக்கள் நம்புறாங்க.
ஸோ அப்போ இதெல்லாம் தான் நம்ம கிரவுண்டுக்கு போகும்போது நமக்கு புரியக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இந்த இடத்த வந்து என்டிஏ கூட்டணி அதிமுகவும் பாஜகவும் மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிமுக ஓட்டர்ஸ் கூட, அதிமுக பாஜக கூட்டணி ஓட்டர்ஸ் கூட என்ன சொல்றாங்க, இவங்க நல்லா தான் பண்றாங்க, இருந்தாலும் நான் வந்து காலங்காலமா ரெட்டலிக்கு தான் போட்டுட்டு இருக்கேன், அதனால ரெட்டலிக்கு போடுறேன். திமுக நல்லா தான் பண்றாங்க அப்படிங்கிறத ஆட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. நல்லா தான் பண்றாங்க, என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் அம்மாவோட விசுவாசி, எம்ஜிஆர் விசுவாசி, நாங்க தான் போடுவேங்கிறாங்க. ஓகே, ஸோ 2026 யார் முதல்வர் என்பதுதான் நம்ம கேட்ட 4வது கேள்வி மற்றும் கடைசி கேள்வி. எடப்பாடியார் வருவார் திருப்பி. ரெட்டையிலே வரலாம். எடப்பாடிங்கிறது கொஞ்சம் அனுபவம் உள்ளவர். எடப்பாடி பழனிசாமி தான் வரணும். இவர் வர்றாங்கன்னா எடப்பாடி தான் வருவார். எப்போவுமே எடப்பாடி ஐயா தான். எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்து. புரட்சி தமிழர் எடப்பாடியார். முதலமைச்சர் எடப்பாடி தான் நெக்ஸ்ட் வர போறவர். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கு. எடப்பாடி தான் வரணும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். அவ்வளோ எடப்பாடி வரலாம், நல்லா ஆட்சி பண்ணாரு. ரெட்டையிலை இப்போதைக்கு வந்தால் எங்களுக்கு ரெட்டையில வந்தாதே நல்லா இருக்கும். எடப்பாடியார் வந்தால் தான் நல்லா இருக்கும். மீண்டும் ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாஜக கூட்டணிக்கு வந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று 44%, ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று 27%, விஜய் முதல்வராக வர வேண்டும் என்று 23%, சீமான் 5%. யார் வந்தா என்ன அப்படிங்கிறது அதுல ஒரு 1% 2% எப்பவும் இருப்பாங்க. எவன் வந்தா என்ன, எனக்கு பாயசத்தை ஊத்து அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்கள ஒண்ணு குறை சொல்ல முடியாது. இந்த எடப்பாடி பழனிசாமி 44%ங்கிறது வந்து நான் இது எகெயின் அது அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து நான் ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது விஜயபாஸ்கருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட். கூடுதலாக அவங்க நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொன்னீங்களா, விராலிமலைங்கிறதே ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஏடிஎம்கே பெல்ட்டுங்க. ஓகே, அது வந்து ஏடிஎம்கே வலுவாக காலூன்றிய ஒரு தொகுதியில் ஒன்று. ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கதான் நான் பார்க்குறேன். பட் வலுன்னு சொன்னீங்க இல்லையா, இன்னுமே வந்து இதுல பாதிக்கு பாதி ரெண்டா பிரிச்சுல 44 22% டக்குன்னு எடப்பாடி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு 22% அம்மானாலே ரெட்டலை, எம்ஜிஆர்னா ரெட்டலை அப்படின்னு பாட்டிகள் இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் இருப்பாங்க, நான் தான் சொல்றேன், இன்னமும் இருப்பாங்க. அதெல்லாம் தான் விஜயபாஸ்கர் அவர்களுடைய நிரந்தர வாக்கு வங்கி, அதிமுகவினுடைய நிரந்தர வாக்கு வங்கி. 2-3 தடவை அதை நான் பதிவு பண்ணும்பொழுது ஒரு சில பேர் கொஞ்சம் அதை மிகைப்படுத்தலாக கூட சொன்னாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அதிமுக ஒரு தேர்தலில் தோற்பதனால அந்த கட்சி அழிஞ்சிரும், அந்த கட்சி வந்து கம்ப்ளீட்டா சுக்குநீரா டிசமினேட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அது வந்து அரசியல், அதாவது தமிழ்நாட்டினுடைய கல அரசியல் நம்ம புரிஞ்சுக்கலன்னு ஆயிடும். ஏன்னா அதிமுக அவ்வளவு சீக்கிரம் நம்ம நினைச்ச மாதிரி அப்படி டக்கு 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 டக்குன்னு அந்த ஸ்பேர்ஸை டிஸ்மேண்டில் பண்ணி வைக்கிற ஒரு சைக்கிள் கிடையாது. ஓகே, அது வந்து என்னை பொறுத்தவரை அது ஒரு ராட்சச தனம் வாய்ந்த ஒரு இயந்திரம். ஓகே, அது ஒரு தேர் மாதிரி. தேரை எப்படி நீ கழட்டி வைப்ப? தேர்லேருந்து சக்கரத்தை கழட்டலாம், தேரை வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கலாம். தேரை முழுக்க கிளட்டி நான் ஒரு பொட்டிக்குள்ளார போட்டு பூட்டிடுவேன்னு சொல்ல முடியுமா? சைக்கிளாக இருந்தால் கழட்டி வச்சு ஒரு பொட்டிக்குள்ளார போட்டு நீ தூக்கிட்டு போயிடலாம், இல்லை காரில் தூக்கி போட்டு கொண்டுட்டு போயிடலாம். இது ஒரு தேர். இந்த தேரை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நீ வந்து அக்குவேரா அணிவேரா கலட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமில்லை. ஸோ அது வந்து மீண்டும் ஒரு முறை இது போன்ற ரூரல் கான்ஸ்டியூன்சிஸ்க்கு போகும்பொழுது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ மீண்டும் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும் என்று 44% சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஃபேக்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் வெறும் 4% தான் இருக்கு. இதுதான் விஜயுடைய பெரிய பலமா நான் பார்க்குறேன். விஜய்க்கு இங்கு அறிமுகம் தேவையில்லை. விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள், விஜயை நேசிப்பவர்கள் இருக்கிறார்கள், விஜய்க்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பரவலாக மக்களிடம் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம போன எந்த ஒரு தொகுதியிலுமே விஜய் 20% கீழே இல்லவே இல்லை. எல்லா தொகுதியிலுமே விஜய் 20% இருக்காரு. இதனுடைய இப்போ நம்ம இல்ல இன்னொரு விஷயம் அந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். என்னன்னா இதனுடைய அர்த்தம் வந்து விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆனா 100 பேர்ல 20 பேர் விஜய் வந்தா என்னன்னு கேட்கறான். விஜய் ஜெயிச்சா என்னங்க தப்பு, ஏங்க இவங்கெல்லாம் என்னங்க பண்ணாங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டா என்னங்க அப்படின்னு கேட்கறான். அந்த கேள்வியை கேட்பதே விஜய்க்கு ஒரு பாசிட்டிவ் சைனா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த 22-23% அவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கிறது கிடையாது. அவங்க வந்து டக்குன்னு கேட்கறோம் யார் முதல்வராக வரலாம், விஜய் தாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா லோக்கல் நம்ம விஜயபாஸ்கரை பத்தி கேட்டுட்டு யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்கும் போது அதிமுக தான் அப்படிங்கிறாங்க. ஸோ 23% விரும்புறாங்க, ஆனா அனைவருமே ஓட்டு போட மாட்டாங்க. இந்த இடம் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. என்னன்னா விஜய்க்கு வாக்கு போடுவாங்க, விஜய் நிறுத்துற கேண்டிடேட் போடுவாங்க. இப்ப விராலிமலையில யாரை விஜய் நிறுத்துவார், யாரை நிறுத்துவார்? சம் எக்ஸ் ஒய் இசட். அந்த எக்ஸ் ஒய் இசட் யாரு? யாரோ ஒரு விஜய் ரசிகர் மன்ற தலைவர், இல்ல அந்த விஜய் அந்த தொகுதியிலேருந்து ஒரு நல்ல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஒரு சோஷியல் ஒர்க்கரை நிறுத்துறாரு. விஜயபாஸ்கர் இமேஜுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன், விஜயபாஸ்கர் இமேஜுக்கு முன்னாடி விஜயே போய் அந்த தொகுதியில் என்னாலும் ஜெயிக்க முடியாது. என்னுடைய அர்த்தம் விஜயபாஸ்கரையும் விஜயும் ஒப்பிடுறோங்கிறது இல்லை. அந்த தொகுதியில் விஜயபாஸ்கர் தான் விஜய். அந்த ஊர் மக்களுக்கு விஜயபாஸ்கர் தாங்க சூப்பர் ஸ்டாரு. நீங்க சூப்பர் ஸ்டாரே கொண்டு போய் நிறுத்திங்கனாலும் அங்கே ஜெயிக்க முடியாது. வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் ஆதரவு பெறல, கட்டிங் அக்ராஸ் ஆல் ஏஜ் குரூப்ஸ், முதியவர்கள், பெண்கள்,
ஒரு மாசிவ் விமன் வேவ் இருக்கு இன் ஃபேவர் ஆஃப் விஜய். எல்லா ஏஜ் குரூப்பும் விஜய்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் சூழல்ல விஜய் 10% வாக்குகளுக்கு அதிகமாக பெறுவதற்கான அனைத்து முகாந்திரங்களும் விஜய்க்கு இருக்குது. அதை வந்து விஜய் வந்து ஒரு இன்னொரு நாம் தமிழர் கட்சி போல கொண்டுட்டு போகாம அதை எப்படி ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு, ஒரு அதிகார மாற்றத்திற்கு, தமிழ்நாடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கு பயன்படுத்த போகிறார் என்பதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். பிகாஸ் 8% 10% தமிழகம் பார்த்துருச்சு. தமிழகத்துக்கு அது ஒன்றும் புதுசு கிடையாது. ஓகே, சீமான் வாங்கினாரு, விஜயகாந்த் வாங்கினாரு, இப்போ விஜய் கூட வந்தாலும் வாங்கலாம். ஓகே, இந்த 10%ங்கிறது வெற்றி தோல்வியா ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிறது இல்லை. உடனே இவங்க எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, இல்லை இவங்களுக்கும் ரூல் பண்ணுறதுக்கு அவங்க வேறுபாடு 1% தான், ஆனால் நாங்கள் வந்து 4% வாங்கினோம். இல்லை, தப்பு. அந்த 1% இல்லை உங்களுக்கு வந்த ஓட்டு. இந்த 2 பேருக்கும் வேணான்னு சொன்னது தான் உங்களோட ஓட்டு. நீங்கள் அதை திரும்ப திரும்ப எப்படி இந்த ஊடகங்கள் கட்டமைக்குதுன்னா, அதாவது நாம் தமிழர் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் வந்து 10,000, நாம் தமிழர் வாங்கினது 15,000. அதுவே நாம் தமிழர் மட்டும் இங்கே இருந்திருந்ததுன்னா வராது. நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, திமுகவும் அதிமுகவும் வேணான்னு நினைச்சுதான் அவன் நாம் தமிழருக்கு போடுறான். இதே நாம் தமிழர் போயிட்டு திமுகவோட அதிமுகவோட நின்னா அந்த 15,000 வராது. இந்த 15,000 வராது. இப்படிதான் நம்ம வேற யாரோ ஒருத்தரை நோக்கி போவான், வருவான். இந்த 15,000த்துல ஒரு 7,000 வருவான், 8,000 வருவான், 15,000 வராது. ஏன் அந்த 15,000 வருதுன்னா, அவன் நம்புறான் திமுக அதிமுகவுக்கு மாற்று நாம் தமிழர்னு. இப்போ அதே தான், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று விஜய்னு நம்புறவன் தான் விஜய் போட்டு போடுவான். இதே விஜய் அதிமுகவோட வந்துட்டாருன்னா, அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவு வென்றுடும்னு சொன்னா அது அரசியல் கணக்கு தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா விஜய் பின்னாடி போகணும்னு நினைக்கிறது அவர் அதிமுகவையும் திமுகவையும் எதிர்ப்பாரு. நாம் தமிழரும் வேணான்னு சொல்றாரு. அப்ப அதிமுக இல்ல, திமுக இல்ல, நாம் தமிழர் இல்ல, இந்த கூட்டணிகள் இல்ல, இது இல்லாத ஒரு கட்சி விஜய். அப்படின்னா நம்ம விஜய் ஓட்டு போடுவோம்னு நினைக்கிறாங்க. இதுவே விஜய் இப்போ அதிமுகவோட மெர்ஜ் ஆகி நின்றுறாருன்னு வச்சுக்கோ. நிறைய பேர் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவர் அலையன்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. வாட் இஸ் இஸ் ஸ்ட்ரென்த்? அவருடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது மக்களுக்கு எப்படி தெரியும்? அவருடைய பொட்டன்ஷியல் என்ன? 10%, 20%, 15%? ஸோ விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலை நான் தான் பார்க்குறேன். விஜயும் அதுதான் ஒரு ப்ரெஷராக எடுத்துக்கிறாரு. ஏன்னா நம்மளோட பலம் என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. யாராக இருந்தாலும் அது இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ நான் என்னுடைய பலம் என்ன, நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இதில் தனியாக ஃபீல்டு பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது. பட் ஸ்டில் மக்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். விஜயை நாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது மிக தவறான ஒரு விஷயம். எந்தெந்த கட்சிகள்லாம் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது லாஸே தவிர விஜய்க்கு லாஸ் இல்லை. இல்லை, ஒரு சில தொகுதியில் நான் கேட்டிருக்கோம், நீங்கள் இப்போ விஜய்ங்கிறீங்க, போன தடவை யாருக்கு வாக்களிச்சிங்கன்னு கேட்டால் அவங்க திமுகன்னு சொல்கிறாங்க, அதிமுகன்னு சொல்கிறாங்க. இன்னும் மேசிவாக பெண்கள் யாரெல்லாம் அம்மாவுக்காக நான் வந்து அதிமுக ஓட்டு போட்டேன்னு சொன்னவங்களா இப்போ விஜய் அப்படின்ட்டு விஜய்க்கு மாறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் எல்லா இடத்துலையும் அவர் அதான் பொதுவான ஒரு இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லோருமே ஒரு கட்டமைக்கிற பிம்பம் என்னன்னா, நாம் தமிழருடைய வாக்குகளை தான் விஜய் சூரிய ஏறாருன்னு. அப்படிலாம் கிடையாது. அதுவும் இருக்கு, அது இருக்கும், அது நிறைய இருக்கு. அதாவது அது நிறைய இருக்குன்னு சொல்றது வரைக்கும் கூட நான் ஒத்துப்பேன். ஆனால் இவங்க பொதுவாக சொல்றது என்னன்னா, இல்லைங்க நாம் தமிழர் ஓட்டை தாங்க அவர் வாங்குவார். இல்லை, அவர் திமுக வாக்குகளையும் வாங்குவார். திமுகவுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்த சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை விஜய் வாங்குவார். அதிமுகவுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்த பெண்களுடைய வாக்குகளை விஜய் வாங்குவார். நாம் தமிழருக்கு வாக்களித்துக் கொண்டிருந்த இளைஞர்களின் வாக்கை அவர் வாங்குவார். யாருடைய வாக்கு வங்கியிலிருந்து அவருக்கு ஷிஃப்ட் இருக்காதுன்னா, பாஜகவினுடைய வாக்கு வங்கியிலிருந்து ஷிஃப்ட் இருக்காது. ரொம்ப கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சம் இருக்கலாம். அதை தவிர்த்து பெரும்பான்மை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கியில் இருந்தும் விஜய் வாங்குவார். 200% விசிகாவினுடைய ஓட்ல ஒரு டென்ட்டை கிரியேட் பண்ணுவார். பிஎம்கே உடைய ஓட் பேங்க்ல இருந்தும் டென்ட் கிரியேட் பண்ணுவார். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர் டென்ட், லெஸ்ஸர் டேமேஜ் யாருக்குன்னா பாஜகவுக்கு. பாஜகவினுடைய வாக்கு வங்கி என்பது விஜயனுடைய வாக்கு வங்கியோடு எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகிறது இல்லை. ஓகே, அது தனி, இது தனி. மீதி எல்லாருடைய வட்டத்தில் இருந்தும் கொஞ்சமாக பிடிங்கி தான் அவருடைய வட்டத்தையே அவர் போட போறாரு. அதுக்கு இந்த தொகுதி மீண்டும் ஒரு உதாரணம். டு சம்மரைஸ், விராலிமலையில் விஜயபாஸ்கரின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாஜக கூட்டணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கான இல்லை என்பதுதான் கசப்பான யதார்த்தமான உண்மை. அதை வலுப்படுத்தி வெற்றி கோட்டை நோக்கி நகர்த்தி செல்ல வேண்டிய பங்களிப்பு இரு கட்சிகள், ஆமா, இரண்டு பெரும் கட்சிகளுக்கும் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இருக்குது. ஸோ 2 கட்சிகளும் இணைந்து கட்சியில் இருக்கக்கூடிய பலம், பலவீனம் இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து இதை ஒரு வெற்றி கூட்டணியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. மற்றபடி மீண்டும் ஒரு முறை 4வது முறையாக விராலிமலை தொகுதியில் வெற்றி பெற போகும் திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நம்முடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த தொகுதியில் நம்ம சந்திப்போம். நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபேரர் வழிபாடு, அதை தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும்.
இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.